இதில் இந்த பெண்களை வந்து தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இது வந்து ஆம்பளத்தனம் வீரம் அப்படி நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து கோழைத்தனம் பொட்டத்தனம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய பலத்தை யாரிடம் காட்டணும்னாக்கா உங்களுடைய பலத்தை யார்கிட்ட காட்டணும்? சரிக்கு சமமாக உன்னோடு இருக்கக்கூடிய சரியான ஆண்மகன்கிட்ட உன்னுடைய பலத்தை காட்டணும். உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி அடித்து பாலியல் வன்புணர்வு செய்வது என்பது இது வீரம் கிடையாது. இது வந்து என்ன சொல்வது, கேவலத்தின் உச்சம். இப்போ சட்டம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இதற்கு பிறகு நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் நான் ரொம்ப எளிமையான முறையில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இதை வந்து நீதிமன்றம் வந்து ஜொமேட்டோ வழக்கு எடுக்கணும்னு சொன்னால் எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே வர வேண்டிய நபர்கள் யாருனாக்கா தேசிய மகளிர் ஆணையம் வரணும். அவர்கள் வந்து இந்த வழக்கை கையில் எடுக்கணும். 2 3வது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை நீங்கள் என்கவுண்டர் செய்யக்கூடிய கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரை என்கவுண்டர் பண்ணுவாங்க? A1 அக்யூஸ்டு பல கொலை செஞ்சுருக்கிறான். ஒரு கொலைக்கெலாம் பண்ண மாட்டாங்க. தொடர்ச்சியாக பல கொலைகள் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அவனை என்கவுண்டர் பண்ணும்பொழுது அப்போது ஒரு துறை உள்ளே வந்து நுழையும். எந்த துறை தெரியுமா? மனித உரிமை ஆணையம்னு ஒன்று வரும். நீங்கள் வந்து என்கவுண்டர் செல்வதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் எத்தனை கொலை செஞ்சாலும் அவனை வந்து சிறையில் தான் போடணும் அப்படின்ட்டு. அப்போ அது மனித உரிமை மீறல் அப்படின்னாக்கா, இந்த பெண்ணை அடித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிரட்டி பல நபர்களுக்கு இணங்க சொல்வது இது மனித உரிமை மீறல் கிடையாதா? அப்போ மனித உரிமை ஆணையம் எதற்காக இது உள்ளே வரவே இல்லை இது வரைக்கும்?